கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? விடுதலையாக இருக்கீங்களா? தேவ கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிற ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உங்கள் பிள்ளைய பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ மரங்களை பற்றி கர்த்தர் பேசலாம். ஆனால் அந்த ஒலிவு மர கன்றுகளை பற்றி சொல்கிறாருன்னா, அந்த ஒலிவு மர கன்றில் அநேக மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அந்த ஒலிவு மரத்துக்கு ஆயுசு கட்டி, இயேசு காலத்தில் வாழும்போது இருந்த அந்த ஒலிவு மரம் கூட இன்னும் கூட இஸ்ரேல் நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆயுசு கட்டி. அப்போ கர்த்தர் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததி பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள், நீ பயப்பட வேண்டாம். அதனால் பிள்ளைகளை குறித்து ஒருவித கலக்கத்தோடு, பிள்ளைகளை குறித்து ஒருவித வேதனையோடு, பிள்ளைகளை குறித்து ஒருவித கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஒலிவு மர கன்றுகளை போல வளர வைக்க போகிறார். நீங்கள் 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்களா, அல்லது 2 மயம் வச்சுருக்கீங்களா, அல்லது ஒத்த பிள்ளை வச்சுருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. அருமையான தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்கள் பிள்ளைகளின் சமானத்தை உங்கள் கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் ஒலிவு மர கன்று போல் உங்கள் பிள்ளை இருக்குங்கிறார். இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளை என் சந்ததி ஒலிவு மர கன்றுகள் போல் வளர்ந்துருக்கும். அப்படி சொல்லி பாருங்கள். சில தாய்மார்கள் பிள்ளைகளை வைவாங்க, தருதலை, உருப்படாது, நீலாம் எனக்கு வந்து பிள்ளையை வச்சிருக்க பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பிள்ளை மேலே நீங்களே தருதலை அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறீங்க. நீ உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு மேலே அந்த உருப்பட மாட்ட அப்படிங்கிறத காரியத்தை வைக்கிறீங்க. அப்போனா நீங்கள் வாயில் என்ன பேசுகிறீங்களோ அது நடக்கும். நீதிமொழிகள் 18:20-21, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடு விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சரிங்களா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் கணக்கு ஒப்புவிக்கணும் நியாய தீர்ப்பில். ரோமர் 14:23 சொல்கிறது, விசுவாசத்தில் வராதையாவும் பாவம். வார்த்தை மேலே விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், வாக்கு தத்துவத்து மேலே விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசமாக நீங்கள் பேசினாலே பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளை மேலே நல்ல வார்த்தையை வைங்க. நீ வெளியே புறப்பட்டு போய் குலத்தை கண்டு போய் வளர்வாய் மகளே அப்படின்னு சொல்லி உங்கள் மகளை பார்த்து பேசுங்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகனே அப்படின்னு சொல்லி உங்கள் மகனை பார்த்து பேசுங்க. நீ வெளியே புறப்பட்டு போய் குலத்தை கண்டு போய் வளர்வாய் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் அப்படி பேசுங்க. அப்படி பேசும்போது நீங்கள் என்ன பேசுனீங்களோ அப்படியே உங்கள் பிள்ளை கடைசி வரைக்கும் வாழும் பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தையில் தான் வல்லமை. தேவன் வார்த்தையில் தான் உலகத்தை உண்டாக்குனார். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைங்க மேலே நல்ல வார்த்தையை பேசுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ஒரு சில நேரங்களில் தவறு பண்ணியிருக்கலாம். அந்த தவறவே பிடிச்சிக்கிட்டு, தவறவே நினச்சிக்கிட்டு, தவறவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதை மறந்துடுங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய காரியம் செய்ய போகிறாரு. உங்கள் சந்ததி ஒலிவு மர கன்றுகளை போல வளரப்போது. ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின வாக்கு மாறா தேவனே, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னவரே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு தேவ பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே நல்ல வார்த்தையை, நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்படி கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.